ஸோ ஹாய் கைஸ். ஸோ உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணலாம், தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு சொல்லிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஸோ அதனால் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பாஸ்ட்டு கொஞ்ச நாளாக என்னை பார்த்துருப்பீங்க, என் ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஷர்ட்லெஸ்ஸாக வந்து ஒவ்வொரு குண்டா தொப்பெல்லாம் வச்சுக்கிட்டு, ஏன்னா 82 கேஜி இருந்தேன். அப்புறம் வந்து இப்போ கம்மிங் 30 அன்றைக்கி வந்து எனக்கு காம்படிஷன். ஸோ அதனால் 15 டயட் ஸ்டார்ட் பண்ணி 71 கேஜி, ஆல்மோஸ்ட் 70 கிட்ட வந்துட்டேன். 70.80 கிராம்ஸ் 80 கேஜி இருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் 10 ஆர் 11 கேஜி குறைச்சிட்டேன், நேச்சுரலாகவே குறைச்சிட்டேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இதை வந்து நான் காம்படிஷன் முடிஞ்சதும் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு போஸ்ட் மாரி போடலான்னு பார்த்தேன். இன்னும் ஒரு 4 டேஸோ சம்திங் ஏதோ இருக்குது. பட் என்னால் முடியல, பிகாஸ் ஆஃப் மணி ப்ராப்ளம். என்கிட்ட காசு அந்த அளவுக்கு இல்லை. ஆஸ் அ மிடில் கிளாஸ் பையன், அதான் நாங்களாம் பாடி பில்டிங் பண்ண முடியாது. இதுதான் ரீசன். இவ்வளோ நாள் காசு இருந்ததாடான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் இருந்தது எக் சாப்பிட்ற அளவுக்கு. அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால் வந்து வீட்லேயும் அந்த அளவுக்கு மணி கிடையாது. ஸோ அதனால் வந்து என் காம்படிஷனை நான் வரலை அப்படின்ட்டு எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு என் குருநாதர், என் ஜிம் ஓனர்கிட்ட நான் பண்ணுறேன் நேச்சுரலான்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, வித்தின் 15 டேஸ் 15 நாளில் வந்துலாம் நீ 82 அந்த மாரியிலேருந்து 75 ஏறதே கஷ்டம்னு சொன்னாங்க. பட் நான் ஆல்மோஸ்ட் 70 கேஜி வந்துட்டேன், நேச்சுரலாகவே வந்துட்டேன். எந்த மெடிசன்ஸ், அந்த சப்ளிமெண்ட்ஸ், வே ப்ரோட்டீன்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் தென் ஃபேட் பர்னர் அதெல்லாம் எடுக்காமல் நேச்சுரலாகவே நான் பண்ணிட்டேன். பட் வந்து இதான் நேச்சுரலாகவே நான் பண்ணேன். பட் வந்து இன்னும் 4 டேஸில் வந்து சிக்கன் அதெல்லாம் சாப்பிட என்கிட்ட மணி கிடையாது. ஸோ அதனால் நான் லீவ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு ஃபேமிலி சப்போர்ட்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா என் லவ் லைஃப்லேயும் சரி, என் பாடி பில்டிங் லைஃப்லேயும் சரி, என் லைஃப்லேயும் சரி ரொம்ப அடி வாங்கிட்டேன். அதுவும் நான் இந்த காம்படிஷன் பண்ணுறேன்ட்டு நிறையா பேர்கிட்ட சொல்லலை. ஃபஸ்ட்லாம் 2 காம்படிஷன் பண்ணப்போ சொன்னேன். ஆல்ரெடி ப்ரைஸ்லாம் அடிச்சிருக்கேன். சொன்ன மாதிரியே போய்ட்டு ப்ரைஸும் பண்ணிவிட்டு வந்தேன், சீனியர்ஸ்லேயும் ஜூனியர்ஸ்லேயும். பட் இந்த வாட்டி சர்ப்ரைஸாக எல்லாருக்கிட்டேயும். அதனால தான் நான் ஷர்ட்லெஸ்ஸாக இருந்தேன், தொப்பையை காட்டிக்கிட்டு செஸ்ட்டை ஆட்டிக்கிட்டு பொத்தன்னு பண்ணி மாரி. ஸோ அதனால தான் அப்படி இருந்தேன். உங்களுக்கு சடனாக ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் அந்தமாரி போஸ்ட்டு போட்டால் அப்படின்ட்டு. வந்து உடம்புலாம் குறைச்சிட்டு இப்போ சடனாக ஒரு போஸ்ட் போட்டால் கம்மி டேஸில் உடம்பு குறைச்சிருக்கான் அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு 4 பேர் என் க்ளோஸ் சர்க்கிள்லேயே இருக்காங்க என்னை பார்த்து பர்சனலாக மோட்டிவேட் ஆகுறவங்க. அவங்களுக்காக தான் என்ன ஒரு, ஏன்னா எனக்கு தம்பிங்கள்லாம் இருக்காங்க, சின்ன தம்பிங்க. அவனுங்களாம் என்னை பார்த்து மோட்டிவேட் ஆவானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் ஷாம் பண்ணுறான்டா அப்படின்ட்டு கொஞ்சம் மோட்டிவேட் ஆவாங்க. அவங்களுக்காக தான் நான் பண்ணேன். பட் காசு இல்லாத விஷயத்தினாலையும், என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அண்ட் தென் நான் ரொம்ப, அதனால் என்கிட்ட எதுவும் இல்லை. ஸோ அதனால தான் நான் தோற்றுட்டேன். இதுக்கப்புறம் எப்படின்னு எனக்கு நான் தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால் கண்டிப்பாக பண்ணுவேன். என்கிட்ட காசு இருக்கும்போது நான் கண்டிப்பாக அடுத்த வாட்டி பண்ணுவேன். பட் இப்போ நான் தோற்றுட்டேன். ஓகேங்களா? வேறு எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. ஸோ அதனால தான் புலம்பி வைக்கிறேன். ரொம்ப அடி வாங்கியாச்சு ப்ரோ, ரொம்ப வலிக்குது, அடி தாங்க முடியல. போட்டு அடிக்கிறாங்க என்னை போட்டு. லைஃப்லேயும் சரி, ஜிம் லைஃப்லேயும் சரி, லவ் லைஃப்லேயும் சரி, எல்லாத்துலேயும் அடி வாங்கிட்டேன். என் ஸ்டடீஸ் லைஃப்லேயும் சரி, ஒர்க் லைஃப் முதற்கொண்டு எல்லாத்துலேயும் அடி வாங்கிட்டேன். போதும், அவ்வளோதான். ஸோ கேட்ச் யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா.